வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பணம் தான் முக்கியம்னு நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். இல்லைங்க, இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு போதுன்ற மனசு தான் வேணும். நிறைய பணக்காரங்க மகிழ்ச்சியாக இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய ஏழைகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மகிழ்ச்சின்றது போதுன்ற மனசில் தான் இருக்குது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலே என்ற ஒரு பாட்டில் கூட அழகாக பாடியிருப்பாங்க. ஸோ போதுன்ற மனசு இல்லாமல் இன்னும் வேணும்னு அலையிறவங்களால கடைசியாக சாகிற வரைக்கும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கவே முடியாதுங்க. போதுன்ற மனசு வராததுக்கு காரணம் பேராசை தாங்க. ஆசை எல்லாருக்குமே வருங்க. ஆனால் அந்த ஆசை அளவோடு இருந்தால் வாழ்க்கை இனிக்கும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷங்க. இந்த கருத்தை தான் புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளரான லியோ டால்ஸ்டாய் தன்னுடைய சிறுகதையான ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நிலம் தேவை என்ற சிறுகதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காருங்க. ஒரு காலத்தில் ரஷ்யாவில் ஒரு கிராமத்தில் பக்காம் என்ற விவசாயி ஒருத்தன் இருந்தான். அவன் ரொம்ப பேராசை பிடிச்சவன். அவனுக்கு ஏற்கனவே 25 ஏக்கர் நஞ்சே புஞ்சன்னு அழகான நிலங்கள் இருந்தது. இருந்தாலும் அவனுக்கு இன்னும் நிறைய நிலத்தை பிடிக்கணும், ஒரு ஊரையே தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு பேராசை பிடிச்சிருந்தான். அப்போது பக்கத்து தேசத்தில் பஷ்கிர் என்ற இன மக்கள் வாழ்கின்ற அந்த ஊரில் நிலம் குறைஞ்ச விலைக்கு கிடைக்கிறதா கேள்விப்பட்டான். அதனால் மறுநாளே தன்னுடைய உதவியாளரை கூட்டுக்கிட்டு பஷ்கிர்கள் வாழ்கின்ற அந்த பகுதிக்கு பயணமாகி போனான். அந்த பஷ்கிர்களின் ஊர் தலைவரை சந்தித்தான். அவர்கிட்ட தான் நிலம் வாங்க வந்திருக்கிறேன் என்ற செய்தியை தெரிவித்தான். அந்த பஷ்கிர் மக்களினுடைய தலைவர் ஒரு பெரிய மனிதர். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வாங்கலாம், அதுக்கு ஒரு சில கண்டிஷன் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். அவர் அங்கே நிலம் வாங்கிறதுக்கான ஒரு சில விதிமுறைகளை சொன்னார். அந்த விதிமுறைகளின்படி அந்த போட்டியில் கலந்துக்கிறவங்க காலையில் 6 மணிக்கு அங்கே வந்து 1000 ரூபில்கள் கட்டிட்டு சூரிய உதயத்திலிருந்து சூரியன் மறையிற வரைக்கும் எவ்வளவு நிலத்தை சுற்றி வராங்களோ அவங்களுக்கே அந்த நிலம் சொந்தம்ன்றது தான் அந்த விதிமுறை. இதை கேட்ட மகிழ்ச்சியில் பக்காமுக்கு அன்னைக்கு நைட்டு சரியாக தூங்க கூட முடியல. மறுநாள் அதிகாலையில் எழுந்து போட்டி நடக்க இருந்த அந்த மலை உச்சிக்கு போனான். இவன் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊர் தலைவரும் முக்கியஸ்தர்களும் அங்கே அமர்ந்திருந்தாங்க. அங்கே தன்னுடைய போட்டி தொகையான 1000 ரூபில்களை அந்த ஊர் தலைவர் வைத்திருந்த அந்த குல்லாவில் வச்சுட்டு தன்னுடைய போட்டியை தொடங்கினான். கையில் ஒரு சின்ன மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு தான் வேகமாக ஓட ஆரம்பித்தான். தான் எங்கெங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் அடையாளத்துக்காக மண்வெட்டியால் கொத்தி ஒரு அடையாளம் செஞ்சுக்கிட்டு அப்படியே சுற்றி வந்தான். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பசுமையாக இருக்கிற இடத்தெல்லாம் சுற்றி வர ஆரம்பித்தான். மணி 2 ஆச்சு. இன்னும் அவனுடைய ஆசை அடங்கலை. பக்கத்தில் இன்னும் பசுமையான ஒரு இடம் இருந்தது, அதையும் சுற்றி வரணும்னு ஆசைப்பட்டான். இப்போது அவனுக்கு தன்னுடைய மிஸ்டேக் புரிஞ்சு போச்சு. தான் திரும்பி போகணுமேன்ற எண்ணம் வந்தது. ஆனால் கை காலெலாம் கொஞ்சம் வலி எடுக்க ஆரம்பிச்சிது. காலையிலேருந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருந்ததால் அவனுக்கு இப்போது வேகமாக ஓட முடியல. இருந்தாலும் 5 மணிக்குள்ளே மலையை போய் சேர்ந்துடணும் அப்படின்ட்டு திரும்ப வளைஞ்சி இடது பக்கம் திரும்பி தான் வந்த இடத்த நோக்கி ஓட ஆரம்பித்தான். வேகமாக ஓடுறதுல ஹார்ட் பீட்டு அதிகமாகிட்டுது. டக்குன்னு எங்கே தான் எதையும் வெடிச்சு செத்துருமோன்ற ஒரு பயமும் கூட அவனுக்கு வர ஆரம்பிச்சிது. இருந்தாலும் தொடர்ந்து ஓடி தன்னுடைய பேராசையில் தொடர்ந்து ஓடி அந்த மலை அடிவாரத்தை மணி 5 மணிக்கெலாம் வந்து சேர்ந்துட்டான். காலையிலேருந்து ஓடின களைப்பில் மலை ஏற முடியாமல் டயர்டாக இருந்ததால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சான். ஆனால் அந்த பஷ்கிர்கள் இவனை உற்சாகப்படுத்துகிற மாதிரி ஓடுங்க ஓடுங்க ஓடுங்கன்னு கைத்தட்டி ஆரவாரம் பண்ணாங்க. இந்த சந்தோஷத்தில் இவன் ரெஸ்ட் கூட எடுக்காமல் தொடர்ந்து மலையேற ஆரம்பித்தான். ஒரு வழியாக ஏறி மலை உச்சியும் அடைஞ்சான். இப்போ சூரியனும் அஸ்தமனமாக போகுது. கண்ணு கேட்டுற தூரத்தில் ஊர் தலைவர் மற்ற மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க. வேகமாக ஓடுறான். கால் பின்னுது, இடருது, தடுமாறி கிட்ட போய் பொத்துன்னு உழறான். அவனுடைய கை பந்தய தொகை வச்சிருக்க அந்த கொல்லாவை போய் தொடுது. இதை பார்த்த அந்த ஊர் தலைவர், பரவாயில்லையே, ஜெயிச்சிங்களே பக்காம், எழுந்துருங்க, எவ்வளோ இடம் பிடிச்சிருக்கீங்கன்னு பாருங்க அப்படின்னாரு. ஆனால் விழுந்த பக்காம் எழுந்திருக்கல. விழுந்தவன் இறந்து கிடந்தான். அவனுடைய உதவியாளர் அசிஸ்டண்ட் வந்து அவனுடைய பாடியை எடுத்து பக்கத்திலே ஒரு 6 அடி பள்ளத்தை தோண்டி அதில் புதைச்சிட்டு போயிட்டான். தாங்கிட்ட இருக்கிற நிலம் போதாது, இன்னும் பல 1000 ஏக்கரை தான் ஆளணும்னு நினைச்ச பக்காமுக்கு நேர்ந்த கதி இதுதான். கடைசியில் 6 அடி நிலம் கூட அவனுக்கு சொந்தம் இல்லாமல் போச்சு. இது அவனுடைய பேராசையால் விளைஞ்ச விளைவு. அன்பர்களே, பக்காமினுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பாடம். அளவோடு ஆசைப்படுவோம், பேராசையை தவிர்ப்போம், இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வோம். அப்படி வாழ்ந்தால் எல்லா நாளும் இனிய நாள் தான். எ கண்டென்டட் மைண்ட் இஸ் எ கண்டினியூவல் ஃபீஸ்ட்னு ஒரு இங்கிலீஷில் ப்ராவர்ப் இருக்குது. புத்தரும் அதை தான் சொன்னார். டிசைர் இஸ் மிசரி, ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொன்னார். மீண்டும் ஒரு இனிய பதிவோடு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் நண்பன் பேராசிரியர் ராஜவேலு. நன்றி, வணக்கம். நண்பர்களே,
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இது போன்ற பதிவை பார்க்க விடியல் ஒளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள்.